வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, முழுக்க ஒரு ஆன்மீக கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேண்டுதல் பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு நம்ம என்னெல்லாம் வேண்டிப்போம். ஆஞ்சநேயருக்கு வந்து, கடவுளே நீ எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றினா உனக்கு வடமாலை சாத்துறேன்னு வேண்டிப்போம், இல்லைனா வெற்றிலை மாலை சாத்துறேன்னு வேண்டிப்போம், இல்லைனா வெண்ணெய் வந்து உனக்கு சாத்துறதா வேண்டிப்போம், இல்லைனா ஸ்ரீராம் ஜெயம் மாலையை கட்டி உனக்கு போடுறேன் வேண்டிப்போம். இந்த வடமாலை அப்படிங்கிறது வந்து நம்ம தென்னிந்தியாவில் ரொம்ப பிரபலமாக வடமாலை சாத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. அது எதுக்காக நம்ம சாத்துறோம், எதுக்காக ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அனுமனுக்கு வடமாலை ஏன் சாத்துறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வடநாட்டில் இருந்து அன்பர் ஒருவர் மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தார். பரமாச்சாரியாவை தரிசனம் செய்யும்போது அந்த நபர் சற்றே தெளிந்தவாறு நின்றார். அவரின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட பெரியவா, உனக்கு ஏதோ சந்தேகம் போல இருக்கு, என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லி மகா பெரியவா சொன்னாராம். அந்த வடநாட்டு அன்பர் வந்து தட்டு தடுமாறியவாறு பேசினார். ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம், வாயுபுத்திரை பற்றியவா கேளுங்கோல அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொல்கிறாரு அந்த வடநாட்டுக்கிட்ட. சுவாமி, ஆஞ்சநேயர் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிறார். எல்லாருமே அவரை வணங்கி அருள் பெறுகிறார்கள். ஆனால் அவருக்கு அணிவிக்கப்படும் மாலை பற்றி தான் என் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மகா பெரியவாட்ட கேட்குறார். மௌனமாக இருந்த மகா பெரியவா சொல்கிறாரா, அந்த அன்பரே தொடர்ந்தார். அனுமனுக்கு தென்னிந்தியாவில் காரமாக மிளகு கலந்த வடைமாலை சாற்றுகிறார்கள். ஆனால் நான் வசிக்கும் வட இந்தியாவிலே ஜாங்கரி மாலை சாற்றுகிறார்கள். ஏன் இப்படி ஒரு வித்தியாசம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த வட நாட்டு அவர் வந்து கேட்குறாரு நம்ம மகா பெரியவாள்கிட்ட. இதுக்கு பதில் என்ன சொல்கிறார் நம்ம மகா பெரியவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து கொண்டிருந்தார். வட நாட்டில் இருந்து வந்த அன்பர் தன்னுடைய நீண்ட நாளை சந்தேகத்துக்கு பெரியவாளிடம் இருந்தாவது தகுந்த பதில் வருமா என்கிற எதிர்பார்ப்பு அவரது முகத்தில் இருந்தது. இந்த கேள்வி கேட்ட வடநாட்டு அன்பர் மட்டுமல்ல, பெரியவா சொல்ல போகும் பதிலுக்காக அன்று அங்கு கூடியிருந்த அனைவருமே ஆவலுடன் இருந்தனர். இப்போ பெரியவா அதுக்கான பதில் சொல்கிறாரு. பெரும்பாலோர் வீட்டில் கை குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம் செய்தால் வீட்டுக்கு வெளியே குழந்தையை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்து, அதோ பார் நிலா என்று சந்திரனை அந்த குழந்தைக்கு வேடிக்கை காட்டி உணவை சாப்பிட வைப்பார்கள் பெண்கள். அழகான நிலாவையும் வெளிக்காற்றையும் சுவாசிக்க நேரும் குழந்தைகள் வந்து அடம் பண்ணாமல் சமத்தா உணவை சாப்பிட்டு விடும். சம்மந்தப்பட்ட அம்மாக்களுக்கும் இது சந்தோஷத்தை தரும். உங்களில் பலர் வீடுகளில் இதுதான் நடந்திருக்கும் இல்லையா? சாதாரண குழந்தைகளுக்கு நிலா விளையாட்டு பொருள் என்றால், ராமதூதனான அனுமனுக்கு சூரியன் விளையாட்டு பொருள் ஆனது. அதுவும் எப்படி? பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பழம் போல் காட்சி தந்த சூரியனை அடுத்த கணமே தன் கையில் பிடித்து சாப்பிட வேண்டும் என்று தீராத ஆசை ஏற்பட்டது அனுமனுக்கு. அனுமன் குழந்தையாக விளையாடி கொண்டிருந்த போது வானத்தில் வந்து செக்க செவேல் என்று ஒரு பழம் போல ஜுவ்னு ஒன்று தோற்றமளித்த சூரியன் அவரை மிகவும் கவர்ந்து விட்டது. மனித வாழ்க்கையின் ஜீவாதாரத்துக்கே காரணமான சூரியனை சாப்பிடுவதற்கு உகந்த ஒரு பழம் என்று நினைத்து விட்டார் நம்மளோட அனுமன். வாயுபுத்திரன் அல்லவா, அடுத்த கணமே அது தன் கையில் வந்து விட வேண்டும் என்று விரும்பினார். வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார். ஒரு சிறிய குழந்தை சூரியனை விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வது கண்டு தேவர்கள் திகைத்தனர். வாயுபுத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை. சூரியனை பிடிப்பதற்கு நடந்த இந்த ரேஸில் வந்து அனுமனிடம் ராகு பகவான் தோற்று போனார். இந்த நிகழ்ச்சியில் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான். அதாவது, தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவு பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வழங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும், தன்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனிடம் தெரிவித்தார். இந்த உணவு பண்டம் இப்படி இருக்க வேண்டும் என்றும் ராகு பகவான் அனுமனிடம் சொன்னார். அதாவது, தன் உடல் போல் பாம்பு போல் வளைந்து இருக்க வேண்டும் எனவும் சொன்னார். அதைத்தான் உளுந்தினால் ஆன மாலைகளாக தயாரித்து அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம்.
ஆக ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலை அனுமனுக்கு சார்த்தி வழிபட்டால் ராகு தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் என்பது இதில் இருந்து தெரிகிறது. இப்பொழுது மிளகு வடை மற்றும் ஜாங்கரை விஷயத்துக்கு வருகிறேன். வடையாகட்டும் ஜாங்கரி ஆகட்டும் இரண்டுமே பார்த்தீங்கன்னா உளுந்தினால் செய்யப்பட்டவை தான். தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அனுமனுக்கு உளுந்த வடை மாலை சாற்றுகிறார்கள். இங்கே உட்பலங்கள் அதிகம் உள்ளன. இங்கிருந்து பல வெளிநாடுகளிலும் உப்பு அதிகம் அளவில் ஏற்றுமதி ஆகிறது. ஆகவே உப்பும் உளுந்தும் கலந்து கூடவே மிளகும் சேர்த்து பாம்பின் உடல் போல் மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சார்த்தி வழிபடும் வழக்கம் நம் ஊரில் அதிகம் உண்டு. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. சர்க்கரை பெருமளவில் அங்கு உற்பத்தியாக வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகிறது. தவிர வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா இனிப்பு பண்டங்களை அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். அதுவும் அவர்களுக்கு காலை நேரத்திலே, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்திங்கன்னா இனிப்பு பண்டங்களை ரெகுலராக டிஃபனோடு சேர்த்து கொள்வார்கள். அவர்கள் இனிப்பு விரும்பிகள். எனவே தான் அவர்கள் உளுந்தினால் ஆன ஜாங்கரி மாலையை அனுமனுக்கு சாத்தி வழிபடுகிறார்கள். எது எப்படியோ அனுமனிடம் ராகு பகவான் கேட்டுக்கொண்டபடி உளுந்த மாலைகள் அனுமனுக்கு விழுந்து கொண்டே தான் இருக்கின்றன. அது உப்பாக இருந்தால் என்ன, சர்க்கரையாக இருந்தால் என்ன, மாலை சார்த்தி வழிபடும் பக்தர்களுக்கு ராகுதோஷம் தொலைந்து போனால் சரி என்று சொல்லிவிட்டு நம்ம பெரியவா சிரித்து கொண்டாராம். பெரியவாளின் விளக்கமான இந்த பதிலை கேட்ட வடநாட்டு அன்பர் மட்டுமல்ல, அன்று அவரை தரிசிக்க வந்திருந்த அநேக பக்தர்களும் அனுமனுக்கு அணிவிக்கப்படும் வடைமாலை பற்றி பெரியவாளின் விளக்கத்தை நெகிழ்ந்து போனார்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு நான் சொல்ல போனது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு ஏன் நம்ம வடமாலை சாத்துறோம் அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னாக்கா வடமாலை சாத்தி வேண்டிக்கோங்க.